ஐபிஎல் மெகா ஆக்ஷன் பத்தி பார்த்துட்டு வரோம். ஐபிஎல் மெகா ஆக்ஷன்ல ஒவ்வொரு டீமுமே எந்த முக்கியமான வீரர்களை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம போன வீடியோல பார்ட் 1ல பேசியிருப்போம். பார்ட் 1ல 8 டீம் பார்த்தோம். இந்த பார்ட் 2ல பாத்தீங்கன்னா மீதம் இருக்கக்கூடிய 2 டீமான டிசி அண்ட் ஜிடி இந்த 2 டீமுடைய முக்கியமான வீரர்கள் யாரை யாலத்தை எடுத்தாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதோட சேர்ந்து அன்சோல்டு பிளேயர்ஸா போயிருப்பாங்கல்ல, அந்த அன்சோல்டு பிளேயர்ஸா போனவங்கல முக்கியமான வீரர்கள் யாரு அப்படிங்கிறதையும் நாம் இந்த வீடியோல பார்த்துருவோம். அதோட சேர்ந்து இந்த ஆக்ஷன்ல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண 4 டீம் எது, ஆன் பேப்பர்ல யாரு பிளே ஆஃப் போவாங்க, அந்த 4 டீம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்த்துருவோம். போன வீடியோல சொன்ன மாதிரியே பார்ட் 1ல சொன்ன மாதிரி நான் வந்து கொஞ்சம் திக்கி தான் பேசுவேன், கட் பண்ணாம பேசிட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்துட்டு திக்குனா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, நான் அப்படியே தொடர்ச்சியா பேசுறேன். சரி, ஓகே. மீதம் இருக்கக்கூடிய 2 டீமோடைய முக்கியமான வீரர்கள் யார் யார் எடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி அறம் யாதனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. அறம் யாதனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போவோம். எடுத்த உடனே டிசி இந்த ஆக்ஷன்ல ரொம்பவே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண டீம்னா அது டிசி தான் சொல்லணும். டிசி பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல 14 கோடிக்கு ஸ்டீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாவே அறிவிச்சுட்டாங்க அவர் தான் கேப்டனா இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பண்ண இன்னொரு ஸ்டீல் பாத்தீங்கன்னா ஸ்டார்க்கு வெறும் 11 கோடிக்கு எடுத்திருக்காங்க. 23 கோடிக்கு கேகேஆர்ல போன தடவை இருந்தாரு, மேட்சையும் ஜெயிக்க வச்சாரு, ஃபைனல்ல கப்பும் வாங்கி கொடுத்தாரு. ஸ்டார்க்கு 11 கோடிக்கு எடுத்திருக்காங்க. அண்ட் நட்ராஜ வந்துட்டு வெறும் 10.25 கோடிக்கு எடுத்திருக்காங்க. டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மட்டும் கிடையாது, இந்தியாவை பொறுத்த வரைக்குமே 3 டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் தான் இருக்காங்க. ஹர்தீப் சிங், பூம்ரா அண்ட் நட்ராஜன். ஸோ நட்ராஜனை வெறும் 10.25 கோடிக்கு ஸ்டீல் பண்ணியிருக்காங்க. டிசி ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காங்க. அண்ட் அதிரடி பேட்ஸ்மேன் ஜேக் ஃப்ரேசரை எடுத்திருக்காங்க, வெறித்தனமான பிக்குங்க. அண்ட் முகேஷ் குமார் பவுலிங்காக முகேஷ் குமார் எடுத்திருக்காங்க. அண்ட் ஹாரி ப்ரூக் எஸ்ஆர்ஹெச்காக நிறைய மேட்ச் ஜெயிக்க வச்சிருந்திருக்காரு போன தடவையே. ஹாரி ப்ரூக்க எடுத்திருக்கிறாங்க. அண்ட் அசுதோஷ் சர்மா எடுத்திருக்காங்க. அண்ட் மோகித் சர்மா பவுலிங்க்கு எடுத்திருக்காங்க. அண்ட் டூ பிளீசஸை ஸ்டீல் பண்ணியிருக்காங்க வெறும் 2 கோடிக்கு. நான் மும்பை இந்தியன்ஸ் இல்லைன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் போவாங்கன்னு நினைச்சேன் டூப்ளிசஸ்க்கு, பட் ஸ்டீல் பண்ணியிருக்காங்க டிசி டூப்ளிசஸை. அண்ட் கருண் நாயர் எடுத்திருக்காங்க. அண்ட் சமீர் ரிஸ்வி எடுத்திருக்காங்க. ரிட்டன்ஷன் பண்ண பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல், குல்தீப், கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் அண்ட் அபிஷேக் போரால். சரி, இவங்களுடைய 11 என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்வியஸ்லி கேப்டனா கேஎல் ராகுல் தான் இருக்க போறாரு. அண்ட் பவுலிங்குடைய லீடா பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் இருப்பாரு, நட்டு அவர் கூட இருப்பாரு, முகேஷ் குமார் அவர் கூட இருப்பாரு. 4 பேர் உள்ள வந்துடுவாங்க. அக்ஷர் பட்டேல் வந்து மிடில் ஆர்டர்ல இருப்பாரு, குல்தீப் வந்து ஸ்பின்னா இருப்பாரு, கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் வந்துட்டு நம்பர் 2 இல்ல நம்பர் 3ல இறங்குவாரு, அபிஷேக் போரால் வந்து நம்பர் 4ல இறங்குவாரு. அண்ட் ஹாரி ப்ரூக் கண்டிப்பா மிடில் ஆர்டர்ல வந்து இறங்குவாரு. டூப்ளிசஸை கண்டிப்பா கேஎல் ராகுல் கூட ஓபன் பண்ண வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மோகித் சர்மாவும் முகேஷ் குமாரும் மாத்தி ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபாஸ்ட் பவுலிங்க்கு அவங்க 2 பேர் இருக்காங்க. ஸ்டார்க் அண்ட் நட்டு கூட அவங்க 2 பேரும் மாத்தி போட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இவங்க தான் வந்து டிசியுடைய பிளேயிங் 11 இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சூப்பரா இருக்குங்க, ஆன் பேப்பரு கலக்கி எடுத்திருக்காங்க, சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. முக்கியமா டூப்ளிஸ் எடுத்தது வந்துட்டு நான் ஆச்சரியப்படுறேன். வெறும் 2 கோடிங்க. டூப்ளிஸ் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கப்பு ஜெயிச்சிருக்காருங்க ரீசெண்டா. சிபிஎல்ல SA20 எல்லாம் நிறைய கப்ஸ் வாங்கிட்டுலாம் வந்திருக்காரு. கேப்டனாவும் இருப்பாரு கேஎல் ராகுல் இல்லாதப்போ. ஸோ செமையா எடுத்திருக்காங்க டிசி. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்டா வர போற டீம் ஜிடி, குஜராத் டைட்டன்ஸ். குஜராத் டைட்டன்ஸுமே நல்லா பிளே பண்ணியிருக்காங்க. பட்லரை 15 கோடியே 75 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி சாய் சுதர்ஷன், சுப்மன் கில் வந்துட்டு ஓப்பனிங் பண்ணாலுமே ஜாஸ் பட்லர் ஓப்பனிங்கும் பண்ணுவாரு, மிடில் ஆர்டர்லயும் ஆடுவாரு, உங்களுக்கு நம்பர் 3லயும் ஆடி கொடுப்பாரு. ஸோ பட்லர் ஒரு சூப்பரான பிக்கு, 15 கோடி 75 லட்சத்துக்கு. அவர் ஃபார்மும் சூப்பரா இருக்கு. அண்ட் சிராஜை வந்துட்டு 12.5 கோடிக்கு எடுத்திருக்காங்க, சூப்பரா எடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலிங் தேவை அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. அண்ட் ரபடாவையும் பார்த்தீங்கன்னா 10.25 கோடிக்கு எடுத்திருக்காங்க, நல்லா எடுத்திருக்காங்க. அண்ட் பிரசித் கிருஷ்ணாவையும் 9 கோடியே 50 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலிங் இவங்க 3 பேர் வச்சு செட் பண்ணிட்டாங்க. அண்ட் வாஷிங்டன் சுந்தரா 3 கோடிக்கு ஸ்டீல் பண்ணியிருக்காங்க. வாஷிங்டன் சுந்தரா ஆர்சிபி எடுக்கணும், இவங்க எடுத்திருக்காங்க, சூப்பரா எடுத்திருக்காங்க. 3 கோடி, வெறும் 3 கோடிங்க. அப்புறம் ரூதர்ஃபோர்டு எடுத்திருக்காங்க, கோக்சி எடுத்திருக்காங்க, கெலன் பிலிப்ஸ் எடுத்திருக்காங்க, சாய் கிஷோர் தமிழ்நாடு பிளேயர் சாய் கிஷோர் எடுத்திருக்காங்க. அண்ட் இசான் சர்மாவை எடுத்திருக்காங்க. இசான் சர்மா விளையாட போறதுல நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இசான் சர்மா ஒரு கைடன்ஸ் ரோல் பண்ணுவாரு கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். அதே மாதிரி சில மேட்சுகள்ல வந்துட்டு கண்டிப்பா வந்து ஆடுவாரு.
சரி, ஓகே. இவங்களுடைய பிளேயிங் 11 என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கில், சாய் சுதர்சன் ஓப்பனிங் இறங்கிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஜாஸ் பட்லர் வந்துட்டு உள்ள வந்துருவாரு. அதுக்கப்புறம் தெவாட்டியா, ஷாருக் கான் இவங்க எல்லாமே லைன் அப்ல வந்துருவாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்கு அப்புறமும் ரூதர்ஃபோர்ட், கிளென் பிலிப்ஸ் கண்டிப்பா வந்து ஸ்குவாட்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் ஃபாரின் ஆப்ஷனா இருப்பாங்க. அண்ட் பவுலிங் பார்த்தீங்கன்னா செமையா வச்சிருக்காங்க. சிராஜ், ரபடா, பிரசித் கிருஷ்ணா, வாஷிங்டன் சுந்தர் இவங்க எல்லாருமே வச்சிருக்காங்க. நடுவுல ரஷீத் கானும் இருப்பாரு. ஸோ பவுலிங் லீடரா பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் நின்னுட்டு ஜிடியை காப்பாற்றுவாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவங்க தான் பிளேயிங் 11 இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, இது வரைக்கும் நம்ம வந்து அந்த 10 டீமுடைய பிளேயிங் 11 பார்த்துட்டோம். பார்ட் 1ல 8 டீமும், பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா இந்த 2 டீமுமே பார்த்துருக்கோம். இந்த 10 டீம்ல நான் பிளேயிங் 11 சிலது தப்பா சொல்லியிருக்கலாம். அப்படி தப்பா சொல்லியிருந்தேன்னா நீங்க இது தப்பா இருக்கு, ஃபாரின் பிளேயர்ஸ் அதிகமா எடுத்து வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையுமே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்போ நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு தாவோம். யார் யாரு அன்சோல்டுல போன முக்கியமான வீரர்கள் யார் யாருன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்த்துருவோம். அன்சோல்டுல போன முக்கியமான வீரர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, முதல்ல டேவிட் வார்னர் தாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், வெறும் 2 கோடி தான் அவருடைய பேஸ் பிரைஸ். பட் எந்த டீமுக்குமே அவர் வந்துட்டு நல்லா செட் ஆக மாட்டாரு டீமுக்குள்ள. ஓப்பனர்ஸ் எல்லாருமே எடுத்து வச்சுட்டாங்க. டேவிட் வார்னர் எடுத்து வச்சு அது வேஸ்ட் தான் சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிருக்காங்க. பட் டேவிட் வார்னர் மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லீடர் கப் வின் பண்ணி கொடுத்தவர் வந்துட்டு இந்த மாதிரி அன்சோல்டுல போறது வந்துட்டு அது நல்லா இல்லைங்க. சுரேஷ் ரெய்னாவை சிஎஸ்கே ஏமாத்துனது இப்படிதான். இந்த தடவை டேவிட் வார்னரையும் இந்தியா ஏமாத்திட்டாங்க. இந்தியாவோட தத்து பிள்ளைங்க அவரை ஏமாத்திட்டாங்க அப்படி இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூர், ரொம்ப முக்கியமான வீரர் ஷர்துல் தாக்கூர். ஷர்துல் தாக்கூர் தான் ஒரு ரெகக்னைசிங் ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் தான். பட் ரெகக்னைசிங் ஆல்ரவுண்டரை வந்துட்டு எந்த டீமுமே பிக் பண்ணல. 10 டீம் இருக்கு, 10 டீமுமே பிக் பண்ணல அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேன் வில்லியம்சன் ஆப்வியஸ்லி சில டீம்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது, எடுக்காம விட்டுருக்காங்க. பட் கேன் வில்லியம்சன் ஒரு கேப்டன்ஷிப் மெட்டீரியல் தான். பட் அவர் ஏன் எடுக்கலன்னு சொல்லிட்டு எனக்குமே தெரியல. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மயங்க் அகர்வால் வந்துட்டு நிறைய டீமுக்கு பிளே பண்ணியிருக்காரு. இந்த தடவை எடுக்கவே இல்லை யாருமே. அண்ட் அடுத்தபடியா பிருத்வி ஷா பாத்தீங்கன்னா யாருமே எடுக்கல. பிருத்வி ஷாவை ஓப்பனிங் ஆப்ஷன் எப்பவுமே வைப்பாங்க. பட் இந்த தடவை பிருத்வி ஷாவை எடுக்கவே இல்லை. ஒரு காலத்துல சச்சினுக்கு அடுத்து இவர் தான் பேசப்பட்டுச்சு. பட் பிருத்வி ஷாவை யாரும் எடுக்கல. அண்ட் சர்ஃப்ராஸ் கான் டெஸ்ட்ல நல்லா பண்ணாரு, ஒரு மேட்ச் நல்லா பண்ணாரு, அதுக்கப்புறம் எதுவும் நல்லா பண்ணல. சர்ஃப்ராஸ் கானையும் எடுக்கல. அண்ட் டெவால் ப்ரூவிஸ் மும்பை இந்தியன்ஸுடைய செல்லப்பிள்ளை. மும்பை இந்தியன்ஸ்ல இந்தியன் பிரீமியர் லீக்ல மட்டும்தான் அவர் ஆடல, மற்ற எல்லா T20 லீக்லயுமே மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காக ஆடி இருக்காரு. அவரை மும்பை இந்தியன்ஸே எடுக்காம விட்டுருக்காங்க. அண்டு பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் ரிக்கி பண்ணி கண்டிப்பா எடுப்பாரு அப்படின்னு சொல்லி நினைச்சோம். ஆனா ஸ்டீவ் ஸ்மித்தை எடுக்கவே இல்லை. பட் எனக்கு தெரிஞ்ச என்ன நடக்க போகுதுன்னா, பஞ்சாப் கிங்ஸ்ல யாராவது ஒருத்தர் வந்துட்டு வெளியே போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி போகும்போது ஸ்டீவ் ஸ்மித்தை வந்துட்டு கண்டிப்பா வந்து தலைவர் கூப்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்டீவ் ஸ்மித்தை எடுக்காம விட்டுருக்காங்க. அண்ட் முஜிபுர் ரஹ்மான், முஸ்தபிசுர் ரஹ்மான் இவங்க 2 பேரையுமே சிஎஸ்கே எடுப்பாங்கன்னு நினைச்சேன். சிஎஸ்கே எடுக்கலாம். அண்ட் கேசவ் மகாராஜா ஒரு இந்தியன் ஃபாரினரா இருக்கிறதுக்கு என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு கேட்டீங்கன்னா, அவங்கள இந்தியனா தான் பார்ப்பாங்க. இந்தியன் கோர் இருக்கிற ஆளுன்னு தான் பார்ப்பாங்களே தவிர அவங்கள ஃபாரின் ஆப்ஷனா பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஃபாரின் ஆப்ஷன்ல நம்ம வெளிநாட்டு வீரர்களை தான் எதிர்பார்ப்போம். ஆனா இவருமே இந்தியன் ஸ்டைல்ல இருக்காரு. ஸோ இவர் எதுக்கு எடுத்துட்டுன்னு சொல்லிட்டு கழட்டி விட்டுருவாங்க. அப்படிதான் கேசவ மகாராஜையும் கழட்டி விட்டுருக்காங்க. அண்ட் நவீன் உல்லக்கையுமே கழட்டி விட்டுருக்காங்க. அண்ட் உமேஷ் யாதவ் வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டாங்க. அல்ஜாரி ஜோதப் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே பாத்தீங்கன்னா 5 விக்கெட் ஆள் எடுத்தவர், அவரையும் எடுக்கல. அண்ட் கைல் ஜேமிசன் மும்பை இந்தியன்ஸ்ல எடுக்க வேண்டியது, அவரையுமே எடுக்கல. அண்ட் ஜோர்டன் ஒரு நல்ல ஸ்பின்னரா இருந்திருப்பாரு. பட் இந்தியன் பிச்சர்ஸ்க்கு அவர் சாதகமா இருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அவரையும் எடுக்கல. அண்ட் டேரல் மிச்சல் சிஎஸ்கேக்கு நிறைய மேட்சஸ் நல்லா விளையாடி கொடுத்துருக்காருங்க. ஒயிட் பால் கிரிக்கெட்ல இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு 20 பெஸ்ட் எடுத்தோம்னா அதுல வந்து டேரல் மிச்சலும் இருப்பாரு. ஏன் அவர் எடுக்கலன்னு சொல்லிட்டு எனக்கும் புரியல. அண்ட் சிக்கந்தர் ராசா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்தியன் கோரா இருக்கிறதாலேயே எடுக்காம விட்டாங்க. பட் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி 30 பால் செஞ்சுரியில அடிச்சுட்டு வந்திருக்காருங்க. ஆனா ஏன் எடுக்கலன்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. 30 பால் செஞ்சுரி அடிச்சிருக்காரு ரீசெண்டா, பட் எடுக்கலாம். கைல் மயர்ஸ் அதிரடியான பேட்ஸ்மேன், அவரையுமே எடுக்கல. அண்ட் ரொம்ப முக்கியமானவர் பேஸ்டோ வந்துட்டு எஸ்ஆர்ஹெச்காக நிறைய செஞ்சுரிஸ் போட்டு கொடுத்துருக்காரு. பேஸ்டோவையும் எடுக்கல. அண்ட் கேஎஸ் பரத் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்துட்டு சிஎஸ்கேக்கே ஆக்சுவலி தேவை.
ஆனா பாத்தீங்கன்னா கேஎஸ் பரத்தை அவங்க எடுக்கல, வேற எந்த டீமுமே எடுக்கல. அண்ட் அலெக்ஸ் கேரி வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், ஆஸ்திரேலியாக்காக சிறப்பா நிறைய மேட்ச்கள் பண்ணியிருக்காரு. அவரையுமே எடுக்காம விட்டுருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியத்துக்குரியதா இருக்குது. ஸோ இவங்க எல்லாரும் தான் அன்சோல்டா போனவங்க. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது சர்துல் தாக்கூரும், டேவிட் வார்னர், ஸ்டீவ் ஸ்மித் இவங்க எல்லாம் தான் சொல்லணும், பேஸ்டோம். ஸோ இவங்க எல்லாம் தான் எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு, இவங்களை எல்லாம் ஏன் எடுக்காமட்டான்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்களை வச்சு 11th டீம் ஒன்று ரெடி பண்ணா அந்த டீம் கண்டிப்பா 2-3 மேட்சா ஜெயிக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இவங்க எல்லாருமே அன்சோல்டுல போயிருக்காங்க. சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் போயிடுவோம். நெக்ஸ்ட் செக்மெண்ட்ல என்ன பார்க்க போறோம்னா, இப்ப நடந்த ஆக்ஷன்ல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண 4 டீம் ஆன் பேப்பர்ல குவாலிஃபயர்ஸுக்கு போக போற 4 டீம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரொம்ப ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண டீம்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ். ரிட்டர்ன்ஸ்லயே பாத்தீங்கன்னா கோரை வந்து ஃபில் பண்ணி விட்டுட்டாங்க. திலக் வர்மா இருக்காரு, ஹர்திக் பாண்டியா, பூம்ரா, ரோஹித் சர்மா ரிட்டர்ன்ஸ்லயே ஃபில் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆக்ஷன்லயுமே சூப்பரா எடுத்திருக்காங்க. நான் அவங்களுடைய பிளேயிங் 11 உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அது பாத்தீங்கன்னா கடப்பாறைக்கெல்லாம் கடப்பாறையா எடுத்து வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ பவுலிங் மட்டும் பாத்துக்கோங்க. போல்ட் இருக்காரா, தீபக் சகர் இருக்காரு, ஜஸ்பிரீத் பூம்ரா இருக்காரு. இவங்க 3 பேருமே போதுமானதுதான். இவங்க 3 பேருமே பவர் பிளேலையும் சரி டெத் ஓவர்லயுமே சரி முடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அண்ட் இவங்களோட சேர்ந்து ஸ்பின்னுக்கு ஷார்னர் உள்ள வருவாரு, அண்ட் ஹர்திக் பாண்டியா உள்ள வருவாரு. ஸோ இவங்க எல்லாரும் பவுலிங் போடும்போது இருக்கவே முடியாது, ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ பேட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேட்டிங் அதே மாதிரிதான். ரோஹித் சர்மா, வில் ஜாக்ஸ் ஓப்பனிங்குங்க. யாருங்க எதிர்பார்க்க முடியும் இந்த மாதிரியான ஒரு ஃபயர் ஓப்பனிங்க? 2 பேரும் ஃபார்ம்ல இருந்து சுத்த ஆரம்பிச்சாங்கன்னா அவ்வளவுதான், சிக்ஸர் பறக்க தொடங்கிரும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திலக் வர்மா வருவா அப்படி, அதுக்கப்புறம் நம்பர் 4ல உங்களுக்கு சூரியகுமார் யாதவ் வருவா அப்படி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹர்திக் பாண்டியா வருவா அப்படி, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா ரிக்கல்டன் வருவா அப்படி. ஸோ உங்களுக்கு வந்து கடப்பாற மாதிரி எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமுமே உங்களுக்கு வந்துட்டு நிலச்சு நின்று ஆடுறதுக்கு நமந்தீர் இருக்கா அப்படி. ஸோ வெறித்தனமா எடுத்து வச்சிருக்காங்க. ஆன் பேப்பர் கப்படிக்கக்கூடிய டீம்னே சொல்லலாம் மும்பை இந்தியன்ஸை. ஸோ ஃபர்ஸ்ட் நல்லா பண்ண டீம் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் தான். செகண்ட் நல்லா பண்ண டீம் எதுன்னு கேட்டிங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸ் வந்துட்டு ரிட்டன்ஷன் பண்ணப்போ ஒரு சில பிளேயர்ஸ் மட்டும்தான், குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல். அதுக்கு மேலே கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் எடுத்தாங்க, அபிஷேக் போரால் எடுத்தாங்க. இதை தாண்டி அவங்களால என்ன பண்ண முடியும்னு கேட்டப்போ கேப்டனா கேஎல் ராகுலை பிக் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓப்பனர், இப்ப டெஸ்ட்ல நிரூபிச்சிருக்காரு பிஜிடியில. எப்படி ஆடி இருந்தாரு. ஸோ பெஸ்ட் ஓப்பனர் அவர் இருப்பாரு, கேப்டனாகவும் இருப்பாரு. ஸ்டார்க்கு ஒரு பிக் மேட்ச் பிளேயரையும் எடுத்து வச்சிருக்காங்க. ஸ்டார்க்கோட வேகம் வயசானாலும் குறையவே இல்லைங்க. அண்ட் நட்டு இருக்காரு பவுலிங்க்கு. அவர் போதுங்க. ஸ்டார்க்கு, நட்டு உங்களுக்கு பவுலிங் போட போறாங்க. அப்படிங்கிறப்ப என்ன வேணும்? ஸ்பின்னுக்கு அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் இருக்காங்க. ஸோ இவங்க 4 பேரே போதுமே, ஆல் அவுட் எடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அண்ட் மிடில் ஆர்டர்ல ஜேக் ஃப்ரேசர், ஹாரி ப்ரூக் வருவாங்க உள்ளுக்குள்ள. கண்டிப்பா அதிரடியா தாங்க ஆடுவாங்க 2 பேருமே. அவங்கள தாண்டி உங்களுக்கு ஓப்பனிங் வேணும்னா டூப்ளிசிஸ் அண்ட் கேஎல் ராகுல் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இது எப்படியான ஒரு லைன் அப் எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. பேக்கப்பும் சூப்பரா எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ பெஸ்ட் பிக்குங்க. கிறிஸ்டின் சப்ஸும் சூப்பரா ஆடுவா அப்படி. ஸோ பெஸ்ட் பிக். டிசி வந்து கலக்கி இருக்காங்க. ஸோ 3வது நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி டீம் எதுன்னு கேட்டீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் தாங்க. எஸ்ஆர்ஹெச் பாத்தீங்கன்னா எப்படி மும்பை இந்தியன்ஸ் கடப்பார டீமோ அதே மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. கிளாசன், கம்மின்ஸ், அபிஷேக் சர்மா, எட்டு, என்கேஆர் இவங்க எல்லாருமே டீம்ல இருப்பாங்களா? கம்மின்ஸ் கூட யாரு பவுலிங் போட போறான்னு கேட்டா ஷமிய சொல்றாங்க, ஹர்ஷல் பட்டேல சொல்றாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து பவுலிங் போட போறாங்க. கூடவே சேர்ந்து ஸ்பின்னுக்கு ராகுல் சகர் அண்ட் ஆடம் ஜாம்பா இருக்காங்க. ஸோ இவங்க 5 பேரை தாண்டி யாரால வந்து பேட்டிங் பண்ண முடியும்னு தெரியல. ஒரு நல்ல பிச்சு கிடைச்சிச்சுன்னா முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. முடிச்சுட்டீங்க போங்க அப்படிதான். அண்ட் பேட்டிங் பார்த்துக்கோங்க. முதல்ல எடுத்துடனே அபிஷேக் சர்மாவை எட்டு இறங்கிடுவாங்க. நம்பர் 3ல வந்துட்டு உங்களுக்கு இஷான் கிஷன் வருவாரு. அதுக்கப்புறம் நம்பர் 4ல உங்களுக்கு கிளாசன் வருவாரு. இப்படியான ஒரு லைன் அப் எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்கேஆர் வருவா. அப்படி என்னங்க லைன் எடுத்து வச்சிருக்காங்க, வெறித்தனமா இருக்குங்க. அந்த 5 பிளேயர்ஸுமே கண்டிப்பா 200 அடிச்சிருவாங்க. மறுபடியும் ஒரு 200 போகும் அவங்களுக்கு. வெறித்தனமா எடுத்து வச்சிருக்காங்க. ரொம்ப இம்ப்ரெசிவா பண்ணியிருக்காங்க. ஸோ 3வது ஆக்ஷன்லயும் சரி டீமாவும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண டீம்னா என்ன பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் தான். சரி, ஓகே, 4வதா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண டீம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா
பட்லர் உங்களுக்கு வந்துட்டு நம்பர் 3ல ஆடுறாரு. சாய் சுதர்ஷன், சுப்மன் கில் 3 கடப்பார பேட்டர்ஸ் வந்துட்டு மேல இருக்காங்களா. அதுக்கப்புறம் பவுலிங்க்கு உங்களுக்கு சிராஜ், ரபடா, பிரசித் கிருஷ்ணா இவங்க எல்லாரும் இருக்காங்க. கூடவே ரஷீத் கான் வந்துட்டு ஸ்பின்னுக்கு இருக்காரு. அண்ட் மிடில் ஆர்டர்ல உங்களுக்கு ருதர்ஃபோர்டும் கிளென் பிலிப்ஸும் ஆடித்தர போறாங்க. அப்படிங்கிறப்போ வெறித்தனமா இருக்குங்க. கழட்டி விட்டுருவாங்கன்னு இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா எப்படின்னா T20 ஆடிக்கிட்டே இருக்கிறவங்க. பட்லரும் வந்து T20 லோக்கி ஆடிட்டே இருக்காரு. அதே மாதிரி ருதர்ஃபோர்டும் ஆடிக்கிட்டே இருக்காரு. ரஷீத் கானுமே ஒவ்வொரு லீகா போய் ஆடிக்கிட்டே இருக்காரு. எல்லாருமே ஆடிக்கிட்டே இருக்கிறவங்க தொடர்ச்சியா. தவாட்டியா, ஷாருக் கான் இந்த மாதிரியான ஒரு லைன் அப் பாத்தீங்கன்னா வெடப்பா இருக்குங்க. ஷாருக் கான்லாம் கேட்கவே வேணாம். ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா இந்தியாவுக்காக வருவாருன்னு சொல்லிட்டு நம்பலாம். ஸோ 4வது நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண டீம்னா குஜராத் டைட்டன்ஸ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஆன் பேப்பர்ல இந்த 4 டீம் தான் குவாலிஃபை ஆகும்னு சொல்றேன். சரி, உங்களுடைய கருத்து என்ன? உங்களை பொறுத்த வரைக்கும் ஆன் பேப்பர்ல எந்த டீம் குவாலிஃபை ஆகும்னு சொல்லுங்க. இல்ல என்னதான் ஆன் பேப்பர் சொன்னாலுமே வந்துட்டு களம்னு ஒண்ணு இருக்கு. அந்த களத்துல யார் எப்படி ஆடுறாங்கிறதா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, யார் நல்லா ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். இப்போ வரைக்குமே நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, ஓகே மக்களே, ஒரு லாங் வீடியோ எண்டுக்கு வருது. இந்த பார்ட் 2 என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். நாம ஐபிஎல் சந்திப்போம். ஐபிஎல்ல ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு வீடியோ இங்க வந்துகிட்டே தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இன்னொரு சேனல் வச்சிருக்க தகவல் தினம்னு அதுலயும் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இணைந்திருங்கள் எங்களுடன். அறமேதில் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன்.